இந்த வாரம் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த இன்னொரு சினிமா ஹாலிவுட்டின் கிளாடியேட்டர் பாகம் 2. ஹாலிவுட்டின் கங்குவாவா? தவறு, இது ரொம்ப தவறு. சரி, ஓகே, அதை மறந்துரு. கங்குவேட்டர். கிளாடியேட்டர் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பாகம் வருது. போர் பற்றிய படங்கள்லாம் அதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அது வேற. ஆனா கிளாடியேட்டர் கொடுத்த அந்த ஒரு செரிசிங் மூமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, தேட்டர்ல உட்காந்து பாக்குறப்போ ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நம்ம பாக்குறோம். ரதம் மாதிரி ஒன்று வந்துகிட்டு இருக்கும், ரெண்டு பக்கமும் கத்தி மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பையன் யாருன்னே இப்ப தெரியாது, ரொம்ப வருஷம் கழிச்சு அது யாக்கின் ஃபீனிக்ஸ்னு தெரியும். ரசல் க்ரோ மட்டும் தான் தெரியும். அவர் பேசுற வசனங்கள், அந்த கலோசியம், சினிமா பாரடைஸ்ல அந்த சின்ன பையன் கடைசியா உட்காந்து ஒரு சீனா பார்ப்பான்ல, அந்த மாதிரி தான் கிளாடியேட்டர் பார்த்தது. கிளாடியேட்டர் வந்தப்பவே வந்து அடுத்த பாகம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு ரிட்லி ஸ்காட் அதுக்கான நிறைய முயற்சிகள் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரிட்லி ஸ்காட் நிறைய படங்கள் எடுத்துட்டாரு. ரசல் க்ரோவும் அடுத்தடுத்த படங்கள்னு போயிட்டு அப்படி ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. இப்போ கிளாடியேட்டர் பாகம் 2 எடுத்திருக்காங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை குறிப்பா படத்துக்கு. ஒரு மேஜிக்கை ஒரு வாட்டி தான் செய்ய முடியும், ரெண்டாவது வாட்டிலாம் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த டாக் தான் இருந்துச்சு. அதுல தான்டா காலை வைப்பேன் அப்படின்னு ரிட்லி ஸ்காட் இதை பண்ணியிருக்கிறார். கிளாடியேட்டர் நுமீடியா அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் செட்டில்மெண்ட் இருக்கிற ஒரு இடத்துல லூசியஸ் அங்க மனைவியுடன் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அங்க அகேசியஸ் அப்படிங்கிற ரோமுடைய ஜெனரல், அவர் வந்து அந்த நகரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு போய் அங்க போய் சண்டை போடுறாரு. ஆப்வியஸ்லி கிளாடியேட்டருக்கான கதைக்களம் அங்கதான் உருவாகுது. லூசியஸோட மனைவி கொல்லப்படுறாரு. லூசியஸ் வந்து சிறைப்பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஸ்லேவோட ஸ்லேவா தூக்கி போட்டுறாங்க லூசியஸை. ஸோ ஸ்லேவ்ல இருந்து அவரை மேக்ரீனஸ், டென்சல் வாஷிங்டன் பிளே பண்ண ரோல், அவர் வந்து இந்த உருப்படி நல்ல உருப்படியா தெரியுது, இந்த பாடி தாங்கும் போல லூசியஸை வாங்குற அப்படி. அதுக்கு ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸை பார்த்தா லூசியஸ் மேல இம்ப்ரெஸ் ஆறாரு மேக்ரீனஸ். மேக்ரீனஸ்க்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு. இந்த ரோம்ல அவருடைய இடம், அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்லேவ், நாள் இது என் கையில சிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே ஒரு ஸ்லேவ். ஸோ அந்த மென்டாலிட்டியில இருந்து ஸ்லேவ்ல இருந்து படிப்படியா முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு மேக்ரீனஸ். அப்படிங்கறனால இன்னும் பல படிகள் போகணும் அப்படிங்கிற அந்த கட்டங்களுக்கு இந்த சிப்பாய் தேவைப்படும் அப்படின்னு லூசியஸை வந்து கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுத்து கிளாடியேட்டரா மாத்தி கலோசியம் முன்னாடி நிக்க வைக்கிறார். இது வரைக்கும் சொன்னது வந்து முதல் பாகத்துல என்னென்னலாம் நடந்துச்சோ அதுதான் இதுவுமே. ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலியை இழந்த பின்னாடி அடிமையாவான், அடிமையானதுக்கு அப்புறம் அவனுக்கு விடுதலை வேணும்னா கிளாடியேட்டரா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ரெண்டு ஹீரோவுக்குமே பின்னாடி வேற ஒரு சிந்தனை இருக்கும். இத கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை பேசுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஸ்பார்டகஸ்னு ஒரு டிவி சீரிஸ் வந்திருக்கும். இப்ப எந்த ஓடிடியில் இருக்குன்னு தெரியல. அதுலயும் கதைக்களம் கிட்டத்தட்ட இதுதான். இன்ஃபேக்ட் கிளாடியேட்டர்னு ஒரு கதையோ இல்ல கீழ இருந்து டாக்டர் ரிச்சஸ் அந்த மாதிரி வர்றதா இருக்கான எல்லாத்துக்குமான கதைக்களம் இப்படிதான் இருக்கும். இதை தாண்டி இந்த படத்துல என்ன நல்லா இருக்கு, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு, என்ன மாதிரியான சண்டை களங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, யோசிச்சிருக்காங்க, ஒரு படமா அது எவ்வளவு கன்வின்சிங்கா இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர் பற்றின படங்கள் நிறைய வந்திருக்குன்னு நம்ம சொன்னோம். இங்கிலீஷ்ல எக்கச்சக்கமா வந்திருக்கு. தமிழ்ல நம்ம பார்த்து வளர்ந்த எந்த போர் படமுமே வந்து போர் தப்புன்றத பேச ஒரு ஹீரோயிக்கா ஒரு அவனை ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி, அந்த இவன் எத்தனை பேரை கொண்டான் தெரியுமா, எத்தனை போர் ஜெயிச்சான் தெரியுமா, அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர போருங்கிறது தப்பு, போரை தாண்டி எல்லாருமே ஒற்றுமையா அமைதியா வாழணும் அப்படிங்கிறது தான் பேஸ். அதை வந்து கிளாடியேட்டரின் 2 பாகங்களுமே ரொம்ப அழுத்தமா பேசியிருந்தது. படத்துல முதல் சண்டை காட்சி அது நடக்கிறப்ப வந்து அகாசியஸின் அந்த ஒரு கிளான் வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய கப்பல் படல வந்துகிட்டு இருப்பாங்க. அகாசியஸ் ஒரு முழு கோபத்தோட, பெட்ரோ பாஸ்கல் தான் அந்த ரோல் பிளே பண்ணியிருப்பார். அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படிங்கிறது வந்து இதுலயுமே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அவர் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா உள்ள அந்த மிஷினை, அந்த அவ்வளவு பெரிய கப்பலை உள்ள தள்ளிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து வேலை பொழப்பு இல்லையாடாங்கிற மாதிரியே ரொம்ப சோர்வாவே தான் தள்ளிட்டே இருப்பாங்க. இது இந்த சீன்ல மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ்ல வந்து இந்த படத்துல காட்டிட்டே இருப்பாங்க. போர்ல கும்பலா மக்கள் நடந்து வர்றப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா போர் படங்கள்லயுமே அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உத்வேகம் இருக்கும். வெற்றிவேல் சொல்லுங்கடா வீரவேல் என்று அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மக்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல மறுபடியும் போராடா, மறுபடியும் சண்டையாடா, மறுபடியும் அடிக்கணுமாடா, மறுபடியும் என் ஃப்ரெண்டு சாவானாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லுக்ல தான் இந்த படம் முழுக்கவே அந்த மக்கள் இருந்தாங்க. குறிப்பா போர் வீரர்கள் இருந்தாங்க. கலோசியம்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சண்டைகளை பார்க்கிற மக்கள் வந்து எங்களுக்கான வயிற்று பிரச்சனையே அத்தனை இருக்குடா, இன்னும் எத்தனை நாளைக்கு இதை காட்டி எங்களை வந்து நீங்க மழுங்கடிச்சு ஏமாத்திட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற டோன்ல இருப்பாங்க. எதற்காக இப்படி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டவுட் இருக்க டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் லூசியஸ் அந்த கேரக்டர் பேசுற அந்த வசனங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லா, அவ்வளோ சோல்ஃபுல்லா இருந்துச்சு. பார்பரியன்ஸ்ன்னு சொல்லப்படுற எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தக்கூடிய ரொமானியர்களா காட்டப்படுற அந்த மக்கள்கிட்ட கூட போரெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாமையா, விட்டு தொலைங்கயா, போய் பிள்ளைக்குட்டியில படிக்க வைங்கயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல நல்லா இருந்த இன்னொரு விஷயம், படத்துல வரக்கூடிய வசனங்கள்.
லுசியஸுடைய தாயாரும் லுசியஸும் பேசுற வசனங்களாகட்டும், டென்சல் வாஷிங்டன் நிறைய இடங்கள்ல சொல்ற வசனங்களாகட்டும், டென்சல் வாஷிங்டன் தான் மெக்டனஸ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இன்னும் சில படங்கள் நான் நடிக்க போறேன், அதற்கு பிறகு நான் கேரியர்ல இருந்து நான் ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வெரைட்டிக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸா இருந்துச்சு. அந்த லேடர்ல அடுத்தடுத்த ரோலுக்கு போறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற டோன்ல இருக்கிற ஒரு நபர் இன்னொரு கேரக்டர்கிட்ட காதுகிட்ட வந்து சொல்லுவார், அடுத்து ஒரு பிரச்சனைனா இவனை பண்ணிட்டு அதை நான் பண்ணுவேன், இதுக்கு பேர் தான் அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த வசனமாகட்டும். அண்ட் அந்த ஹீரோ சொல்ற வசனமும் சூப்பரா இருக்கும். போர்க்களத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இறக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹீரோவோட உயிருக்கு கூட மதிப்பு இல்லைன்னா உங்க உயிருக்குலாம் என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு படத்துல. கிளாடியேட்டர் அப்போ வந்து ரசல் க்ரோ கிட்டத்தட்ட ஒரு 35 வயது ஆண்மகன். இந்த படத்துல பால் மெஸ்கல் அப்படிங்கிறவர் தான் கிளாடியேட்டரா இந்த லூசியஸ் அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு சின்ன பையன் தான். ஆனா ஒரு சண்டை காட்சிகள்லையுமே அவர் அதுக்கான எஃபோர்ட்ஸ்ல இருந்து அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த பையன் அவ்வளவு நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. ரொம்பவே நல்ல ஒரு எஃபோர்ட். பீட் பால் மெஸ்கல் ஆகட்டும், பெட்ரோ பாஸ்கல் ஆகட்டும், டென்சல் வாஷிங்டன் ஆகட்டும், தாயமாவா வர்ற லேடி ஆகட்டும்னு கிளாடியேட்டர் முதல் பக்கத்துக்கும் இதுக்கும் கனெக்ட் இருக்க ஒரே ஒருத்தவங்க அந்த அம்மா தான். அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும்னு எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் இதுதான், இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கணும், அதுக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. சண்டை காட்சிகள் ஒரு 3-4 ஃபைட்ஸ், கலோசியம்ல நடக்கிற ஃபைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு ஒரு 3-4 ஃபைட் பிடிச் பண்ணியிருந்தாலும் இதை கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணலாமே அப்படிங்கறக்காக சில வித்தியாசமான மிருகங்கள்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. உண்மையாவே இந்த மாதிரி தான் அப்ப நடந்துறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அது பெருசா கனெக்ட் ஆகல. ரெண்டாவது படத்துல எனக்கு கனெக்ட் ஆகாத இன்னொரு விஷயம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். கிளாடியேட்டர் மாதிரியான ஒரு படத்துக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மினிமலா ஃபீல் ஆச்சு. அது என்ன தெரியல, இல்ல ஒருவேளை கிளாடியேட்டருக்கான தீம் எல்லாம் கேட்டுட்டு இது சற்று ஃபீல் கம்மியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. போய் கங்குவா பாருப்போம், கம்மியா இருக்கு மியூசிக். கிளாடியேட்டர் மாதிரி இதுலயும் ஜான்சன் சொன்ன மாதிரி அந்த முன்கதை இல்ல படத்துல வர பாதி கதை வந்து ரிப்ளிகா அப்படின்னாலும் கதை ரிப்ளிகா தான், அதுல வரக்கூடிய சண்டைகள் ரிப்ளிகா தான். நமக்கு நல்லாவே தெரியும் கிளாடியேட்டரா வர கேரக்டருக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. இங்க ஒரு அரசவை வீழ்ச்சி நடக்க போகுது, அரசர்கள் மாற போறார்கள், அரசியல் இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படம் எங்க இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா வசனங்கள், போர் தவறு அப்படிங்கிற சொல்லப்படுற இடம், மாபெரும் ரோம் கனவு எஸ் அப்படிங்கிறத வந்து இதுலயும் கண்டினியூ பண்ணி கொண்டு வந்திருந்த விதம், இந்த மன்னராட்சிலாம் இல்லாம ஒரு மக்களாட்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்புறத வந்து இந்த படம் வலியுறுத்தின விதம். அஸ்கார்டுக்கு வந்து இவரு சொல்லுவா அப்படி, தோர் மக்கள் எங்க இருக்காங்களோ அதான் அஸ்கார்டு. கிட்டத்தட்ட அம்பேத்கர் அதே மாதிரி கோட் சொல்லியிருப்பாரு. அதே தான் இந்த படத்துல எண்டிங்லேயே சொல்றாரு. மக்கள் தான் ரோம், மக்கள் தான் ரோம். அதை தவிர வந்து ஒரு நாடா போய் கேப்சர் பண்றதோ இல்ல ஒரு அகண்ட ரோம் தான் ரோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஆத்மார்த்தமாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். ரொம்பவே நல்ல ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். கிளாடியேட்டர் ஃபேன்ஸும் தாராளமாக பார்க்கலாம். புதுசாக ஒரு கிளாடியேட்டர் படம். கிளாடியேட்டர்ல இதுக்கு மேலே என்ன சொல்லிட முடியும்? ஸ்பார்டகஸ் மாதிரியான சீரீஸ்கள் வந்து ரத்தம் தெறிக்க இருக்கு அப்படின்னா இதுல அந்த அளவுக்கு ரத்தம்லாம் இருக்காது. ஆனா நம்ம வெளியே டேக்அவேவா என்னெல்லாம் ஒரு படத்துல எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்துல நிறைய வசனங்கள், நிறைய பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு. ஸோ கிளாடியேட்டர் படம் நல்ல படம், வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. நிறைய வைலன்ஸ் இல்லைன்னு சொன்னல, அதாவது இந்த படத்துலயே ரொம்ப மினிமலான வைலன்ஸ் தான். ஆனா முக்கியமான ஒரு சீன் எல்லாம் வந்து சென்சார்ல கட் பண்ணிட்டாங்க. எஸ், ஆனா படம் ஃபுல்லா வந்து ரத்தம் தெறிக்க வந்திருக்கக்கூடிய கோலிவுட்டோட கிளாடியேட்டர்ல அவ்வளோ வைலன்ஸ் இருக்கு. அதை பத்தி யாருமே கண்டுக்கல. அதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து குழந்தைங்க எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தான் தியேட்டர்ல போய் ஃபுல் படம் பார்த்தோம், சென்சார்ல ஃபுல் படம் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃபைன், நன்றி, வணக்கம்.